சாதிய குடி என்று சொல்லி ஒருவன் ஏமாற்றுகிறான் என்றால் அவன் தமிழ் தேசியவாதி கிடையாது. குடி என்றால் பழங்குடிக்கு தான் குடி என்ற பெயரை சொல்லுவார்கள். ஏனென்றால் பழங்குடிகளுக்கு தான் தனி சொத்து கிடையாது. பணக்காரன் ஏழை பணக்காரன் கிடையாது. மீனவர்களே பழங்குடி என்று சொல்லுகிறார்கள். காரணம், மீனவனுக்கு கடல் பொதுவானது. கடல்ல அவன் ஏக்கர் போட்டு பிரிச்சு வச்சுக்க ஒவ்வொரு மீனவன் தனியாக. காடுல வசிக்கக்கூடிய பழங்குடிகளை குடிகள் என்று சொல்லுகிறோம். ஏன்னா காடு பொதுவானது, அவனை சாதி என்று சொல்லுவதில்லை. ஆனால் தனி சொத்துல இருந்து ஏற்றத்தாழ்விலிருந்து எல்லாத்தையும் வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை ஜாதி தான் கொண்டு வந்தது. ஜாதி ஒருபொழுதும் குடியாகாது. குடி என்பது ஜனநாயக பண்பு கொண்டது. ஜாதி என்பது சனாதன பண்பு கொண்டது. அந்த ஜாதியை எவனாவது குடி என்று சொன்னால் அவன் சாதி வெறியன், அவன் சாதி வெறியன், அவன் சாதி வெறியன் என்று சொல்லி சாதியை ஒழிக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை தான் தமிழ் அரசன் உயர்த்தி பிடித்தார். அந்த தமிழ் அரசன் சொன்னதுதான் தமிழ் தேசியம் ஒழிய இங்கே வந்திருக்கக்கூடிய சீமான்களும் கோமான்களும் சொல்லுவதெல்லாம் தமிழ் தேசியம் இல்லை என்று அழித்துவிட்டு தமிழ் தேசிய கட்டமைப்பை உருவாக்குங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.